أكبر الله أكبر الله أكبر أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر لا إله إلا الله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லா புகழும் வல்லவன் அல்லாஹ் ஒருவனுக்கே. அவன் தனித்தவன், இணை துணை அற்றவன். எல்லா படைப்புகளையும் படைத்து பரிபாலிக்க கூடிய வணக்கத்துக்குரிய ஒரே நாயன்.
ஸலாத்தும் ஸலாமும் இறுதி தூதர் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார், தோழர்கள், கியாம நாள் வரை அன்னாரை பின்பற்றி நடக்கக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண் பெண்கள் அனைவர் பேரிலும் உண்டாவதாக. ஜும்ஆ கடமைக்காக வந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எமது வாழ்க்கையில் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் வல்ல அல்லாஹுவை பயந்தே அவனது கோபமும் தண்டனையும் எமக்கு ஏற்படாத விதத்தில் நாம் நடந்து கொள்வோமாக. எமது வாழ்க்கையை அந்த தக்வாவின் அடிப்படையில் அமைத்துக் கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, தற்போதைய நிலையில் ஒரு முஃமினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்க வேண்டும், ஒரு முஃமின் எடுக்கும் முடிவு, அவனது விமர்சனங்கள், அவன் நடந்து கொள்ளும் விதம் எப்படி இருக்க வேண்டும் என்ற தலைப்பில் சில விடயங்களை எமது கவனத்துக்கு நாங்கள் இன்றைய குத்துபாவிலே எடுத்துக்கொள்வோம். தற்போதைய நிலை என்பது ஒருபுறம் பரபரப்பாக நடக்கக்கூடிய யுத்தம், அடுத்ததாக அந்த யுத்தத்தை பற்றிய செய்திகள் பலவாறாக பரப்பப்படும் நிலை. இந்த யுத்தத்தின் பின்னணியில் அதன் காரணமாக உலகளாவிய ரீதியில் எல்லா நாடுகளிலும் ஏற்பட்டிருக்கக்கூடிய பொருளாதார நெருக்கடி, இந்த விடயங்களிலே நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற பின்னணியில் நாம் சில விடயங்களை பார்க்கலாம். மதிப்புக்குரிய சகோதரர்களே, ஏதாவது ஒரு விடயத்தில் அல்லது ஒரு பிரச்சனையில் ஒரு முஃமினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்க வேண்டும் என்று கேட்டால், பொதுவாகவே ஒரு முஃமின் என்ன நிலைப்பாடு எப்படி எடுப்பான் என்றால், அவனிடம் இருக்கும் ஆழமான ஈமானின் அடிப்படையில் சரியான அறிவுடன், சரியான புரிதலுடன், தெளிவுடன் ஒரு விடயத்தில் அவன் நடந்து கொள்வான். அத்துடன் ஏதாவது நெருக்கடி பிரச்சனைகள் வரும் பொழுதே சுயநலத்தனமாக தனது நலன்களை மாத்திரம் கருத்தில் கொள்ளாமல் பொது நலனை கருத்தில் வைத்தே தவக்குள் என்றே அல்லாஹ் பார்த்து கொள்ளுவான் தருவான் என்ற தவக்குலை மாத்திரம் வைத்துக் கொண்டு செயல்படாமல் தவக்குள் என்பதுடன் திட்டமிட்டு முயற்சி செய்யக்கூடியவனாக ஒரு முஃமின் இருப்பான். இதுதான் எல்லா நேரமும் எல்லா பிரச்சனைகளிலும் ஒரு முஃமினுடைய அவனுடைய நடத்தையாக அல்லது அவனது நிலைப்பாடாக இருக்க வேண்டும். மதிப்புக்குரிய சகோதரர்களே, நாம் எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் கூட நாம் அதில் எடுக்கும் தீர்மானமோ அல்லது நாம் செய்யும் விமர்சனமோ எந்த ஒரு நேரத்திலும் எமது உணர்ச்சிகளினால் எடுக்கப்படக்கூடிய ஒன்றாக இருக்கக்கூடாது. நாம் எந்த ஒரு நேரத்திலும் உணர்ச்சிகளினால் வழிநடத்தப்படக்கூடியவர்களாக இல்லாமல் அறிவுபூர்வமாக செயல்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். யாராவது ஒரு சாராருடன் அல்லது ஒரு நபருடன் நாங்கள் நிறைய அன்பு வைத்திருக்கின்றோம் என்பதனால் அவரது பிழைகளையும் சரிகாண முடியாது. அதே போன்று யாராவது ஒருவர் எமக்கு எதிரி அல்லது அவர் மீது எமக்கு விருப்பமில்லை என்பதனால் அவரது சரியையும் நாங்கள் பிழையாக பேசுவது கூடாது. என்றைக்குமே நியாயமாகத்தான், நீதியைத்தான் பேச வேண்டும், நீதமாகத்தான் நடக்க வேண்டும் என்பதே இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித் தந்திருக்கக்கூடிய வழிமுறையாக இருந்து கொண்டிருக்கின்றது. முதலாவதாக அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு சியோனிச எதிரிகள் அமெரிக்காவின் உதவியுடன் ஈரானுக்கு எதிராக தொடுத்திருக்கும் இந்த போர் இருக்கின்றதே, இந்த போரை பற்றிய பார்வை அல்லது இந்த யுத்தத்தை பற்றிய விமர்சனம், இது சம்பந்தமான நிலைப்பாடு ஒரு முஃமினுக்கு எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் முதலாவது பார்த்தால் ஒன்றை முதலாவதாக நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். நீதி அநீதி என்று இருக்கின்றதே, நியாயம் அநியாயம் என்று இருக்கின்றதே. யாராவது ஒருவர் அநியாயம் செய்தால் அவர் முஃமினாகவே இருந்தாலும் கூட, முஸ்லிமாகவே இருந்தாலும் கூட, அநியாயம் செய்பவனை நாங்கள் கண்டிப்போம்.
அவனுக்கு எதிராக முடியும் என்றால் நாங்கள் செயல்படுவோம். அதற்கு ஒருபோதும் நாங்கள் ஆதரவாக இருக்க மாட்டோம். அந்த அநியாயம் செய்யக்கூடியவன் முஸ்லிமாக இருந்தாலும் கூட. அதே போன்றுதான் அநீதம் இழைக்கப்பட்டவன், அநீதம் செய்யப்பட்டவன் இருக்கின்றானே, அவன் காபிராகவே இருந்தாலும் கூட, முஸ்லிம் அல்லாதவனாக இருந்தாலும் கூட நாங்கள் அவனுக்காக அனுதாபப்படுவோம். முடியும் என்றால் அவனுக்கு நியாயத்தை எடுத்துக் கொடுப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்வோம். இது என்றைக்குமே பொதுவான ஒரு நிலைப்பாட்டுக்குரிய வழிகாட்டல் இஸ்லாத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த அடிப்படையிலே நாங்கள் நோக்குவோம் என்றிருந்தால் இன்று நடைபெறக்கூடிய இந்த யுத்தத்தை அந்த சியோனிச எதிரிகள் வல்லரசாகிய அமெரிக்காவின் உதவியுடன் ஈரானுக்கு எதிராக தொடுத்திருக்கும் இந்த போரை பார்த்தால் அதற்கு எந்த நியாயமான காரணங்களும் புரியவில்லை. சர்வதேச விதிமுறைகளை கட்டுப்பாடுகளை எல்லாம் மீறி எதேச்சத்தனமாக சர்வாதிகாரத்தனமாக அவர்கள் ஈரானுக்கு எதிராக போர் தொடுத்து தாக்குதலை நடத்திக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த இரு சாராருமே தெளிவாகவே முஸ்லிம்கள் அல்ல, முழுமையாகவே அவர்கள் முஸ்லிம்கள் அல்ல. அடுத்தது, பொதுவாகவே இரு சாராருமே இஸ்லாத்துக்கு எதிராகவே செயல்படக்கூடியவர்கள் என்று பரவலாகவே அறியப்பட்டவர்கள். அதில் சந்தேகமும் கிடையாது. எனவே நியாயமின்றி அநியாயமாக அவர்கள் தாக்குதல் நடத்துகின்றார்கள். அந்த தாக்குதலை துவங்கிய அதை நடத்தக்கூடிய தரப்பு தெளிவாகவே முஸ்லிம்கள் அல்ல என்பது மட்டுமல்ல, இஸ்லாத்துக்கு எதிராக பரவலாகவே செயல்படக்கூடியவர்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். அந்த அடிப்படையில் அந்த அநியாயத்தை நாங்கள் கண்டிக்கத்தான் வேண்டும். எந்த விதத்திலும் அதை நாங்கள் நியாயமாக கருத முடியாது. மதிப்புக்குரிய சகோதரர்களே, இந்த யுத்தத்தின் அடுத்த தரப்பாக இருக்கக்கூடிய ஈரான் நாடு, அந்த ஈரான் நாட்டு மக்களை நாங்கள் எடுத்துக்கொண்டால் இந்த யுத்த விடயத்தில் அவர்கள் அநீதி இழைக்கப்பட்டிருக்கின்றார்கள். நியாயமின்றி அவர்களுக்கு எதிராக போர் தொடுக்கப்படுகின்றது என்றிருந்தால் அவர்களுக்கு எதிராக நடந்த அநீதத்துக்கு நாங்கள் அனுதாபப்பட வேண்டும், கவலைப்பட வேண்டும் தான். அவர்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் இந்த விடயத்தில் என்று நாங்கள் விரும்ப வேண்டும் என்பது உண்மை. அடுத்ததாக, இப்படி சர்வதேச மிக பெரிய சக்திகள் எல்லாம் சேர்ந்து தன்னை அநியாயமாக தாக்கும் பொழுது அந்த அநீதம் இழைக்கப்பட்ட இவர்கள் கோழைத்தனமாக இருக்காமல் தைரியமாக துணிச்சலுடன் வீரத்துடன் அந்த பெரிய இராணுவ சக்திகளை எல்லாம் எதிர்த்து தனது நியாயத்துக்காக போராடுகிறார்கள் என்றிருந்தால் அது உண்மையிலே ஆச்சரியமானதுதான். அது ஒரு விதத்தில் பாராட்டப்பட வேண்டியதுதான். அந்த விடயத்தில் எமக்கு சந்தேகமே கிடையாது. மதிப்புக்குரிய சகோதரர்களே, இதில் இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது. என்ன தெரியுமா? அந்த பிராந்தியத்திலே அஹ்லு சுன்னா நாடுகள் பல நாடுகள் இருக்கின்றன. அந்த விடயத்திலும் நாம் எமது நிலைப்பாடு, எமது உணர்வு எப்படி இருக்க வேண்டும் என்று பார்த்தால், அஹ்லு சுன்னாவை சேர்ந்த நாடுகள் வளமான நாடுகள், செல்வத்துக்கு குறைவே கிடையாது. அவ்வளவு வளமான நாடுகள் பலமே இல்லாமல் பரிதாபமாக இருக்கும் நிலைமை ஒரு விதத்தில் கடுமையான ஒரு மூமினுக்கு கவலையை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றுதான். நிறைய வளம் இருக்கின்றது, பலம் இல்லாதவர்களாக இருக்கின்றார்கள். தனது பாதுகாப்புக்கு தனது சொந்த காலில் நிற்க முடியாத பரிதாப நிலையில் இருப்பதை பார்க்கும் பொழுது உண்மையிலே ஒரு மூமின் கவலைப்படாமல் இருக்க முடியாது. அதிலும் இன்னும் கவலையான விஷயம் என்னவென்றால், தனது சொந்த நாட்டின் பாதுகாப்புக்காகவும் தனது பாதுகாப்புக்காகவும் இஸ்லாத்தின் எதிரியையே நம்பியிருக்கும் பரிதாபத்துக்கு போயிருக்கின்றார்கள் என்பது உண்மையில் ஒரு பரிதாபமான நிலைமைதான். மதிப்புக்குரிய சகோதரர்களே, இதுவெல்லாம் ஒருபுறம் இப்படி இருக்கும் பொழுது எந்த ஒரு பிரச்சனையிலையும் நாங்கள் சரியான நிலைப்பாடுகளுக்கு வர வேண்டும். எமது ஆதரவு, எதிர்ப்பு, விமர்சனங்கள் நியாயமாக இருக்க வேண்டும் என்பது உண்மையானது. இந்த விடயத்தில் உண்மையிலே ஒரு தரப்பு அநீதமாக தாக்கப்படுகிறார்கள், அநியாயம் செய்யப்படுகிறார்கள். அந்த அநியாயத்துக்கு எதிராக அவர்கள் போராடும் துணிச்சலை பார்த்து உலகமே வியந்து நிற்கின்றது என்பதெல்லாம் உண்மையாக இருந்தாலும், அந்த அநியாயத்துக்கு அவர்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்பது உண்மையிலே அது சத்தியமாக இருந்தாலும் கூட இந்த நேரத்தில் நாங்கள் சில விடயங்களை மறந்துவிடக் கூடாது. நாம்
அவர்கள் அநியாயத்துக்காக போராடுகிறார்கள் என்பதற்காக அவர்களது எல்லாவிடத்தையுமே சரிகண்டு விட முடியாது. இதே ஈரான் நாடு இருக்கின்றதே, ஷியாயிசம் என்ற கொள்கையை தனது நாட்டின் தேசிய கொள்கையாகவே கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடு. அந்த ஷியாயிச கொள்கை என்பது சாதாரணமானது அல்ல. எம்மில் பொதுமக்கள் பலருக்கு இப்படி ஒன்று தோன்றலாம். இவ்வளவு பரபரப்பான நேரத்திலே இஸ்லாத்தின் மிகப்பெரிய எதிரிகளுடன் முட்டி மோதிக்கொண்டு தீரம் காட்டக்கூடிய நேரத்திலே இதையெல்லாம் பேச வேண்டுமா என்று ஒரு கேள்வி சில பேர் கேட்கலாம். ஏன் தெரியுமா? இதில் தெளிவு வர வேண்டும். எம்மில் சில பேர் இருக்கின்றார்கள், இப்படி அநீதம் இழைக்கப்பட்டிருக்கிறார்கள், துணிச்சலாகவே போராடுகிறார்கள் என்று அவர்களை பற்றி பேசும் பொழுது அந்த நாட்டுடைய ஷியாயிச கொள்கையை பற்றி மலினமாக பேசிவிடுகிறார்கள், சாதாரணமாக எடுத்துக் கொள்ளுகிறார்கள். அதுவெல்லாம் பெரிய பிழை அல்ல, அதுவெல்லாம் பெரிய வழிகேடு அல்ல, அதுவெல்லாம் சாதாரணமானது என்பதை போன்று பேசிக் கொள்ளுகிறார்கள். இன்னும் சில பேர் அதை கண்டிப்பதற்கு ஒன்றுமே இல்லை என்பதை போன்று பேசிக் கொள்ளுகிறார்கள். இங்குதான் தவறு நடக்கின்றது சகோதரர்களே. ஷியாயிச கொள்கை என்பது எமது முஸ்லிம்களில் சில பேர் நினைத்துக் கொண்டிருப்பதை போன்று உலகத்திலே அறியப்பட்ட மதுஹபுகள் என்று சொல்லுவார்களே, 4 மதுஹபுகள், அதே போன்று இதுவும் ஏதோ ஒரு மதுஹப் என்பதை போன்று நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படி அல்ல சகோதரர்களே. முஸ்லிம் உலமாக்கள் ஏகோபித்து சொன்ன தீர்ப்புத்தான் அது வழிகட்ட கொள்கை என்பது. அது வழிகட்ட கொள்கை. அது ஃபிக்ஹ் என்ற சட்டத்துறையிலே ஒருத்தர் அவருடைய ஆய்வின் படிக்கு இப்படி ஒரு தீர்ப்பு, இன்னொருவர் அப்படி ஒரு தீர்ப்பு என்று வித்தியாசமாக சொன்னால், இரண்டுமே ஆதாரங்களின் அடிப்படையில் ஆய்வின் அடிப்படையில் வந்திருந்தால் பிழையல்ல என்பது வேறு. இது அகீதாவுடன் சம்பந்தப்பட்ட நம்பிக்கை கோட்பாடுகளுடனும் சம்பந்தப்பட்ட மோசமான கொள்கைகள் சம்பந்தப்பட்ட ஒன்று என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஷியாக்களிலே பல பிரிவுகள் இருக்கின்றார்கள். அதிலே சில பிரிவுகளை விட சில பிரிவுகள் மிக மோசமானவர்கள், மோசமான கொள்கை உடையவர்கள். அந்த மோசமான கொள்கைகளிலும் சில கொள்கை இருக்கின்றது. விரிவாக பார்த்தால் அதை நம்பியவர்கள், அதை தெரிந்து புரிந்து அதை நம்புபவர்கள் இருக்கின்றார்களே, அவர்கள் இஸ்லாத்தை விட்டுமே வெளியேறி விடுவார்கள் என்ற அளவுக்கு கூட அதில் சில பிரிவினர்களிடம் மோசமான நம்பிக்கைகள் இருக்கின்றது. எனவே இப்படி ஒரு சூழலிலே பரிதாபப்படுகின்றோம், வீரத்தை பார்த்து ஆச்சரியப்படுகின்றோம், அநீதம் இழைக்கப்பட்டிருக்கின்றது என்று கவலைப்படுகின்றோம் என்ற இந்த நிலைமையிலே நாம் அதை மறந்துவிடக் கூடாது. இதில் இன்னும் ஒன்றும் இருக்கின்றது. என்ன தெரியுமா? ஒரு கொள்கை வழிகட்டது, பிழையான சிந்தனை அல்ல, பிழையான நம்பிக்கை கோட்பாடுகளையும் கொண்டது என்றிருப்பது மட்டுமல்ல, அந்த நம்பிக்கை கோட்பாட்டிலே அந்த கொள்கை பிழையான கொள்கையிலே இருப்பவர்கள் அஹ்லு சுன்னாக்களுக்கு, அந்த அவர்களது கொள்கை சாராத ஏனைய முஸ்லிம்களுக்கு, காபிர்களுக்கு அல்ல, இஸ்லாத்தின் தெளிவான எதிரிகளாகிய முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு அல்ல, தமது கொள்கையில் இல்லாத அஹ்லு சுன்னாவை சேர்ந்த ஏனைய முஸ்லிம்களுக்கு வரலாறு நெடுகிலும் ஆரம்ப காலத்தில் இருந்து அண்மை காலம் வரைக்கும் இன்றைய காலம் வரைக்கும் இவர்களினால் நிகழ்த்தப்பட்ட அநியாயங்கள், செய்யப்பட்ட அட்டூழியங்கள் சாதாரணமானது அல்ல. இவர்கள் இழைத்த துரோகங்களும் அநியாயங்களும் சாதாரணமானது அல்ல. எங்கெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்கின்றதோ அங்கெல்லாம் தமது கொள்கை சாராத ஏனைய முஸ்லிம்கள் விடயத்திலே இவர்கள் ஏதாவது ஒரு அநியாயத்தை செய்யாமல் இருக்க மாட்டார்கள் என்பதுதான் உண்மையான வரலாறு சகோதரர்களே. அந்த வரலாறுகளை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படி பேசுவதன் அர்த்தம் ஈரானில் இருக்கும் பொதுமக்களுக்கு எதிராக பேசுவது என்று அல்ல. அங்கிருக்கும் பொதுமக்களை யாராவது கொன்று குவிக்கட்டும் பரவாயில்லை என்று சொல்வதும் அல்ல. ஆனால் நாம் சரியான நிலைப்பாடுகளை எடுத்துக் கொள்ள வேண்டும். ஒன்றை ஆதரிப்பது என்று போய் கண்டதையெல்லாம் ஆதரிப்பது போன்றோ அல்லது எல்லா பிழைகளையுமே சரிகாணுவதை போன்றோ இருக்கக்கூடாது. ஊரிலே ஒரு கெட்ட மனிதன் இருக்கின்றான் என்று சொல்லுங்கள். அநியாயம் செய்பவன், அவனது நடத்தைகளில் பிழை, அவனது கொள்கைகளில் பிழை இருக்கின்றது, மோசமானவன். அந்த மனிதனுக்கு யாராவது அநியாயம் செய்து விட்டால், அந்த கெட்டவனுக்கு யாராவது அநியாயம் செய்து விட்டால் அந்த விடயத்தில் அவனுக்காக நாங்கள் பரிதாபப்படுவோம், அவனுக்காக பரிதாபப்படுவோம். அதே மோசமான மனிதன் தனக்கு இழைக்கப்பட்ட அந்த அநீதத்துக்கு எதிராக தைரியமாக போராடினால் அவனை நாங்கள் பாராட்டுவோம்.
அவனுக்கு முடியுமென்றால் அந்த நியாயம் எடுப்பதற்கு உதவி செய்வோம். இதுவெல்லாம் வேறு சகோதரர்களே. அதற்காக அநீதம் அவனுக்கு இழைக்கப்பட்டது, அவன் துணிச்சலாக அதற்கு எதிராக முயற்சி பண்ணுகிறான் என்பதற்காக அவனை முழுமையாகவே நல்லவன் என்று சொல்வதோ, அல்லது ஊரையே நாட்டையே அவனது கையில் கொடுத்து நீதான் இந்த ஊரை நடத்த, இந்த சமூகத்தை நடத்த தகுதி, இந்த சமூகத்துக்கு மீட்சி பெற வைக்க, இதற்கு வெற்றி பெற வைக்க நீதான் தகுதி என்று ஒப்படைக்க முடியாது சகோதரர்களே. எமது முஸ்லிம் சமூகத்தில் இருக்கும் ஒரு பிழையான எண்ணம் என்ன தெரியுமா? ஒரு பிழையான மனப்பாங்கு என்ன தெரியுமா? யாராவது ஒருவர் முஸ்லிம்களுக்கு பொதுவாக அறியப்பட்ட எதிரிக்கு எதிராக கோஷமிட்டால், இஸ்ரேலுக்கு எதிராக, அமெரிக்காவுக்கு எதிராக யாராவது கோஷமிட்டால், அதற்கு எதிராக யாராவது பேசினால் அவரை தலையில் தூக்கி வைத்துக் கொள்ளுவார்கள். அந்த நேரத்தில் அவரது கொள்கை என்ன, அவரது நோக்கம் என்ன என்பதை பற்றி பார்க்க மாட்டார்கள். அகீதாவையும் நம்பிக்கை கோட்பாடுகளையும் பார்க்காமல், அதை பொருட்படுத்தாமல், யாராக இருந்தாலும் பரவாயில்லை, இஸ்லாத்தின் எதிரிக்காக பேசுகிறாரே என்பதற்காக அவர்களை ஓஹோ ஆஹா என்று பாராட்ட முடியாது. அண்மை காலத்தில் இஸ்லாமிய உலகத்திலே சில நாடுகளில் வாழ்ந்த சில தலைவர்களை பார்த்து நாம் ஏமாந்த காலம் இருக்கின்றது சகோதரர்களே. அவர்களது துணிச்சல், அவர்களது வீரமான பேச்சை பார்த்துவிட்டு இவர்தான் தலைவர் என்று நாங்கள் நம்பிய காலம் இருக்கின்றது. எமது முஸ்லிம்கள் காலப்போக்கில் புரிந்தது இவர்கள் பிழையான நோக்கம் உள்ளவர்கள் என்று. மதிப்புக்குரிய சகோதரர்களே, எமது நடவடிக்கைகளோ, எமது விமர்சனங்களோ, முடிவுகளோ நியாயமாக அழகாக இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு விடயத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன தெரியுமா? சர்வதேச நடப்புகள் இருக்கின்றது. உலக அரங்கிலே நடக்கக்கூடிய செய்திகள் இருக்கின்றனவே, இது கிட்டத்தட்ட ஒரு நாடக மேடையை போல. அதில் பல பேர் நடிக்கின்றார்கள். நாம் இங்கிருந்து பார்த்து கொண்டு இவர் நல்லவர், அவர் கெட்டவர் என்றெல்லாம், இது நல்லது அது கெட்டது என்றெல்லாம் முடிவு பண்ணுவோம். உண்மையிலே யாருக்கு யார் எதிரி, யாருக்கு யார் நண்பர் என்பது சில பொழுது புரியாமலே போய்விடுகின்றது. வெளியில் அடித்துக் கொள்ளக்கூடியவர்கள், மோதிக் கொள்ளக்கூடியவர்கள் திரை மறைவிலே அவர்களுக்கு என்றொரு எஜெண்டா இருக்கும், அவர்களுக்கு என்றொரு திட்டம் இருக்கும். அதை வைத்துக் கொண்டு அவர்கள் நண்பர்களாக செயல்படுவார்கள். எனவே சர்வதேச விவகாரங்களிலே நின்று நிதானித்து கவனித்து அறிவுபூர்வமாக சிந்தித்து நாங்கள் முடிவுகளை எடுக்க வேண்டும். மதிப்புக்குரிய சகோதரர்களே, இதே இந்த தற்போதைய சூழல் என்ற இந்த நிலைமையில் எப்படி இருக்க வேண்டும் என்று பார்ப்பதில் இன்னும் ஒன்றுதான். குறிப்பாக இந்த யுத்த விடயத்தில் மட்டுமல்ல, பொதுவாகவும் தான் இப்பொழுது யுத்தம் பரபரப்பாக போகின்றது. இந்த நேரத்திலே இது சம்பந்தமான செய்திகளை நம்புவது, அதை அடுத்தவர்களுடன் பகிர்வது என்ற விடயத்திலே பல பேர் அவசரப்பட்டு தவறாக நடந்து கொள்வதை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த யுத்த விடயத்தில் மட்டுமல்ல அன்பர்களே, பொதுவாகவே செய்திகளை பரிமாறுவது, அடுத்தவர்களுடன் ஷேர் பண்ணுவது, அந்த செய்திகளை நம்புவது, நம்பாமல் இருப்பது என்ற விடயத்திலே நாம் பல பொழுது நாம் பிழையாக முடிவுகளுக்கு வந்து விடுகின்றோம். அன்பிற்குரியவர்களே, இன்றைய உலகம் முன்பு போன்று அல்ல. இன்றைய உலகம் தகவல்களின் உலகம், செய்திகளின் உலகம். ஒரு காலம் இருந்தது, ஏதாவது ஒரு ஊரின் நடப்பை பற்றி, எமது நாட்டின் ஒரு தொங்கலில் நடக்கக்கூடிய, ஒரு மூலையில் நடக்கக்கூடிய ஒரு செய்தியை பற்றி அறிவது என்றிருந்தால் ரேடியோவில் செய்தியில் அறிய வேண்டும், அல்லது தினசரி பத்திரிகை வர வேண்டும், அதை பார்த்துத்தான் அறிய வேண்டும் என்ற ஒரு நிலைமை. ஆனால் இன்றைக்கு அப்படியல்ல. விரல் நுனியிலே தகவல்களை எடுத்துக் கொள்ளலாம். உலகத்திலே ஒரு மூலையில் நடக்கக்கூடிய செய்தியை கேட்பது மட்டுமல்ல, நேராகவே பார்ப்பது போன்று பார்க்கும் நிலைமையும் இன்றைக்கு வந்திருக்கின்றது. அந்த அளவுக்கு தகவல் பரிமாற்றம் மலிந்து போயிருக்கும் உலகத்திலே நாங்கள் இருக்கின்றோம். பேஸ்புக் என்றும், ட்விட்டர் என்றும், இன்ஸ்டாகிராம் என்றும், வாட்ஸ்அப் என்றும் சமூக வலைத்தளங்கள் நிறைய இருக்கின்றன. இதிலே நிறைய செய்திகள் வருகின்றன. எந்த அளவுக்கு என்றால், சில பொழுது செய்திகள் அதிகமோ என்று நினைக்கும் அளவுக்கு செய்திகள் வருகின்றன. காலையிலே எழும்பும் ஒருவர் அந்த நாள் பொழுதை நிம்மதியாக கழிப்பதற்காக நினைத்துக் கொண்டு எழும்புபவர் தனது ஸ்மார்ட் போனை திறந்து அதிலே வாட்ஸ்அப்பிலே அல்லது ஏதாவது ஒன்றிலே செய்திகள் வந்திருக்கும். அதை படித்ததன் பின்னால் சில பேருக்கு அந்த செய்திகளை படித்ததன் பின்னால் அன்றைய பொழுதே நிம்மதியாக இருக்காது. சஞ்சலத்துடன் கவலையுடன் நாளை துவங்கும் நிலைமை வரும். சாப்பாடு ஒரு மனிதனுக்கு தேவைதான். அதுவே அளவுக்கு அதிகமாகும் பொழுது அது சமீபாட்டில் பிரச்சனையை கொண்டு வருவதை போன்று தகவல்களும் செய்திகளும் தேவைதான்.
அதுவே கண்டபடி அளவுக்கு அதிகமாகவே வரும் பொழுது அதுவே மனிதனுக்கு சிக்கலாக தடுமாற்றமாக ஆகிவிடக்கூடிய ஒரு நிலைமையில் நாங்கள் இருக்கின்றோம். எனவே இந்த சூழலில் இந்த போர் விடயத்தில் மட்டும் அல்ல, பொதுவாகவே தகவல்கள் பரிமாற்றம், தகவல்களை நம்புவது போன்ற விடயத்திலே நாம் மிக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். பொதுவாகவே மனிதரிடம் தகவல்களை பரிமாறிக்கொள்ளும் பழக்கம் அன்றிலிருந்து இருக்கின்றது. எனக்கு கிடைக்கும் ஒரு செய்தியை அடுத்தவருக்கு சொல்லுவது என்பது பொதுவானதுதான். அது நல்ல செய்தியாக மாத்திரம் இருந்துவிட்டால், பிரயோஜனமான உண்மையான நல்ல செய்தியாக இருந்துவிட்டால், நான் அடுத்தவருக்கு அதை சொல்வதன் மூலமாக எனக்கும் நன்மை கிடைக்கும், சமூகத்துக்கும் நலவு நடக்கும். அது உண்மை. அதே செய்தி பொய்யான செய்தியாக இருந்தால், பிழையான செய்தியாக இருந்தால், அது அடுத்தவரை பாதிப்பது மட்டுமல்ல, எனக்கு பாவத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மதிப்புக்குரியவர்களே, நாங்கள் பரவலாக இன்றைக்கு பார்க்கின்றோம் தானே, எத்தனை செய்திகளை நாங்கள் ஷேர் பண்ணுகிறோம். அது எந்த விதத்திலும் அதை உறுதிப்படுத்தாமல், அதனுடைய நம்பகத்தன்மை என்ன, அது உண்மையானதா என்பதை பார்க்காமல், தீர விசாரிக்காமல் எத்தனை செய்திகளை நாங்கள் அடுத்தவர்களுக்கு வந்த வேகத்திலேயே நாங்கள் அடுத்தவர்களுக்கு பரப்பி விடுகின்றோம். இன்னும் ஒரு சிலர் இருக்கின்றார்கள், எப்படி தெரியுமா, வேண்டுமென்றே பொய்யான பிழையான செய்திகளை கிரியேட் பண்ணி அதை உருவாக்கி வேண்டுமென்றே அடுத்தவரை பீதியிலாக்க, பயமுறுத்த அல்லது குழப்பங்களை கொண்டு வர என்றே செய்திகளை பரப்புபவர்களும் இருக்கின்றார்கள். உண்மையான செய்தியாக இருந்தாலும் கூட, சரியான தகவலாக இருந்தாலும் கூட, அதை பிழையான நோக்கத்தில் பரப்புவதும் பிழைதான். சரியான தகவல் தான், ஆனால் அதை பிழையான நோக்கத்தில் பரப்புவது பிழைதான். அப்படி பரப்புபவர்களும் இருக்கின்றார்கள். யாராவது ஒருவர் இன்னொருவரை பற்றி ஏதாவது சொன்னால், அவர் சொன்னது உண்மைத்தான் என்றிருந்தாலும் கூட அடுத்தவரிடம் போய் இவர் இப்படி சொல்லிவிட்டார் என்று மூட்டி வைக்கும் நோக்கத்திலே போல் சொல்வது இருக்கின்றது. இது பாவமானது, இது மோசமான விளைவுகளை கொண்டு வரக்கூடியது. மதிப்புக்குரிய சகோதரர்களே, செய்திகளை அடுத்தவர்களுக்கு பரப்பும் பொழுது பிழையான முறையில் நடந்து கொள்வதன் மூலமாக எத்தனை பயங்கரமான விளைவுகள் சகோதரர்களே சமூகத்திலே பார்க்கின்றோம் தானே. எத்தனையோ நண்பர்கள் பிரிந்து விடுகின்றார்கள், கணவன் மனைவி விவாகரத்து வரைக்கும் போய்விடுகின்றார்கள். இன்னும் எத்தனையோ சமூகத்தின் பிளவுகள், தப்பெண்ணங்கள் என்று பலது நடப்பதை நாங்கள் பார்க்கலாம். அதனால் தான் நாம் இஸ்லாத்தை பார்க்கலாம். இஸ்லாம் தகவல்களை நம்பும் விடயத்திலும், ஒரு தகவலை வைத்து செயல்படும் விடயத்திலும், எனக்கு கிடைத்த ஒரு செய்தியை நான் சொல்லும் விடயத்திலும் இஸ்லாம் அழகான வழிகாட்டல்களை சொல்லி இருக்கின்றது. அதிலே எப்படி நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை தெளிவாக சொல்லி இருக்கின்றது. இஸ்லாம் அதில் மிக கவனப்படுத்திருக்கின்றது. அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன் ஜாஅக்கும் ஃபாஸிகும் பினபஇன் ஃபதபையனூ அன் துஸீபு கௌமன் பிஜஹாலத்தின் ஃபதுஸ்பிஹு அலா மா ஃபஅல்தும் நாதிமீன். விசுவாசிகளே, யாராவது ஒரு தீயவன் ஒரு செய்தியை உங்களிடத்தில் எடுத்துக் கொண்டு வந்தால், ஃபதபையனூ, முதலாவது அதை தீர விசாரித்து உண்மையானதா என்று உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா, அன்துஸீபு கௌமன் பிஜஹாலத்தின் ஃபதுஸ்பிஹு அலா மா ஃபஅல்தும் நாதிமீன். அல்லாஹ் அழகான ஒரு செய்தியை சொல்லுகின்றான். வந்த செய்தியை எந்த கேள்வியும் இல்லாமல் அவசரப்பட்டு அதை நம்பி அந்த செய்தியின் அடிப்படையில் யாராவது ஒருவருக்கு நீங்கள் ஏதாவது கெடுதியை அல்லது ஏதாவது தீங்கை செய்துவிட்டு எல்லாம் முடிய அதற்கு பின்னால் வந்த செய்தி பொய்யாம் என்று தெரிய வந்து நீங்கள் கை செய்தப்படும் நிலைமை வரக்கூடாது. அந்த நிலைமை வரக்கூடாது. அதனால் தீர விசாரித்தே நீங்கள் செயல்படுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றார். எங்களில் பல பேருக்கு அனுபவத்தில் நடந்திருக்கலாம். நாங்கள் நினைத்து பார்த்தால் புரியும். எத்தனை சந்தர்ப்பங்களில் யாரோ ஒருவர் சொன்ன செய்தியை அவசரப்பட்டு நம்பி எமது நெருங்கிய நண்பர்களுடனே பகைத்துக் கொண்டு அவருடன் நாங்கள் சண்டை பிடித்து எல்லாம் முடிய சொன்ன செய்தி பிழையாம் என்று தெரிய வரும் பொழுது எமக்கு எந்த பதிலும் இல்லாமல் நாமே எம்மை ஏளனமாக பார்த்து தலை குனிந்து நிற்கும் நிலைமை பல சந்தர்ப்பங்களில் வந்திருக்கலாம். தகவல்கள் விடயத்தில் இஸ்லாம் தெளிவாக இருக்கும்படி சொல்லுகின்றது. நாங்கள் கண்டதையெல்லாம் சொல்லும் பழக்கம் இன்றைக்கு வந்திருக்கின்றது. சில பேருடைய எவ்வளவு இப்படி தெரியுமா, அவரது வாட்ஸ்அப் குரூப்பிலே அவருக்கு ஒரு தகவல் வந்தால், பேஸ்புக்கிலே வந்தால், அதை அவர் வாசிப்பதற்கு முன்னாலேயே ஒரு வீடியோ கிளிப் அல்லது ஒரு ஆடியோ கிளிப் வந்து விட்டால் வாசிப்பதற்கு முன்னாலேயே அடுத்தவருக்கு ஷேர் பண்ணி விடுவது,
அந்த அளவுக்கு அதை அனுப்பிவிட வேண்டும் என்பதில் ஆர்வமாக இருக்கின்றார்கள். ஒரு தகவலை பொறுத்தவரையில் ஒரு செய்தி கிடைக்கின்றது என்று சொல்லுங்களேன், அடிப்படையில் முதலாவதாக அது நல்ல செய்தியாக இருந்தால் நாம் படிக்க வேண்டும், முதலாவது நாம் பயம் பெற வேண்டும். அதற்கு கூட நேரமில்லை, அந்த அளவுக்கு அவசரமாக பரப்புகின்றார்கள். கிடைத்ததையெல்லாம் சொல்ல வேண்டும் என்ற ஒரு வேகம், அது ஒரு விதமான மனநோய் என்று சொல்லுகின்றார்கள். இன்றைக்கு ஒரு விதமான மேனியா என்று அந்த நிலைமைக்கு சமூகம் போயிருக்கின்றது. நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் பொய்யன் என்பதற்கு போதும் என்ன வேலை தெரியுமா? அவன் காதுக்கு கேட்கும் எல்லாவற்றையும் அடுத்தவருக்கு சொல்லுவது, தான் கேள்விப்படும் தனக்கு வரும் எல்லா செய்திகளையும் விசாரிக்காமல் சரியாக பார்க்காமல் அவர்கள் மற்றவர்களுக்கு சொல்லுவது இருக்கின்றதே, அவனுக்கு பொய்யால் அதுவே போதும் என்று சொன்னார்கள். அப்படி சொல்லுகிறார்கள், இப்படி சொல்லுகிறார்கள் என்பதை வைத்துக் கொண்டு நாம் தகவலை சொல்ல முடியாது. நபி அவர்கள் சொன்னார்கள் தானே, ஒரு மனிதனுடைய வாகனத்தில் மோசமான வாகனம் என்ன தெரியுமா? ஜஅமோ, இப்படி கருதுகிறார்கள், அப்படி நினைக்கிறார்கள் என்று சொல்லுவது. நாம் அதை செய்கின்றோம் தானே. சில தகவல்களை நாங்கள் பரப்பும் பொழுது தப்புவதற்கு இப்படி பரப்புகின்றோம், இப்படித்தான் எனக்கு கிடைத்தது, கிடைத்த விதத்தில் நான் சொல்லிவிட்டேன் என்று. சட்டத்தில் வேண்டுமென்றால் உலகத்தில் தப்பலாமே தவிர எமது பொறுப்பிலிருந்து மறுமையில் தப்ப முடியாது. அதை விசாரிக்காமல் பார்க்காமல் சொன்ன குற்றம் எங்களுக்கு வரும். எனவே மதிப்புக்குரிய சகோதரர்களே, செய்திகளை ஷேர் பண்ணும் விடயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய உலகத்தில் குறிப்பாக வாலிபர்கள் பலருடைய நிலைமை என்ன தெரியுமா? கையிலே ஒரு ஸ்மார்ட் போன் இருந்து அதிலே இன்டர்நெட் கனெக்ஷனும் இருந்து விட்டால் ஏதோ அவர் ஒரு பெரிய செய்தி நிறுவனத்தின் தலைவரை போன்று, ஏதோ உலகத்துக்கு தகவல் சொல்வது அவருக்குத்தான் பொறுப்பு என்பதை போன்று கண்டபடி வரும் செய்திகளை பரப்பி விடுகின்றார்கள். முன்பு போல் அல்ல, ஒரு செய்தியை மற்றவர்களுக்கு சொல்லுவது மிக மிக இலகுவாகிவிட்டது. மிக இலகுவாகிவிட்டது. ஸ்மார்ட் போனிலே ஸ்கிரீனிலே ஒரு டச், ஒரு தொடுதல் மாத்திரம் போதும், உலகத்தின் அடுத்த மூலைக்கு நொடி அல்ல நானோ நொடிகளில் கூட தகவல்களை அனுப்பிவிடலாம். மிகவுமே இலகுவாகிவிட்டது என்பது அதிலே கவனமில்லாமல் நடக்கக்கூடாது. நாம் ஒரு டச் மூலமாக, ஒரு தொடுதல் மூலமாக அனுப்பும் செய்தி அது மாத்திரம் பாவமான, கொலையான, சமூகத்தில் ஏதோ பிழையான மாற்றங்களை கொண்டு வரக்கூடியதாக இருந்தால் நாளைக்கு அது பாரதூரத்தை கொண்டு வரும். அல்லாஹு தஆலா கூறுகின்றான் தானே, யௌம தஷ்ஹது அலைஹிம் அல்சினதுஹும் வ ஐதீஹிம் வ அர்ஜுலுஹும் பிமா கானூ யஅமலூன். அவர்களது நாவுகள், அவர்களது கைகள், அவர்களது கால்கள் எல்லாம் அந்த நாளையிலே அவர்கள் செய்த செயல்களை சாட்சியாக சொல்லும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். வெறுமனே ஒரு விரல் நுனியில் எந்த மாய்ச்சலும் இல்லாமல் அனுப்பிவிடுவோம் என்று அவசரப்படக்கூடாது. மதிப்புக்குரிய சகோதரர்களே, அதிலும் இன்னும் ஒரு முக்கியமான விடயமும் இருக்கின்றது. என்ன தெரியுமா? இன்றைய உலகத்திலே இப்பொழுது பல விஷயத்திலே அறிவியல் முன்னேறி இருக்கின்றது. அண்மைய தொழில்நுட்ப வளர்ச்சி ஆச்சரியப்படுத்துகின்றது. உண்மையில் அதில் பல நல்ல பக்கங்கள் இருக்கின்றன. நிறைய நலன்கள் இருந்தாலும் கூட அதில் நிறைய பாதிப்புகள் இருக்கின்றன. AI தொழில்நுட்பம் எமக்கு தெரியும், அது ஆச்சரியமான ஒரு அறிவியல் வளர்ச்சி. அதில் உண்மையிலே நிறைய பயன்கள் இருந்தாலும் கூட அதில் சில ஆபத்துகளும் இருக்கின்றது. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ற செயற்கை நுண்ணறிவு என்று சொல்லுவோமே, அதன் மூலம் இன்றைக்கு ஒருவருடைய குரலை போன்றே அச்சொட்டாக அதே குரலில் வாய்ஸ் கட்டுகளை உருவாக்கலாம். வாய்ஸ் கட்டுகளை மட்டுமல்ல, ஒருவரது உருவத்தையே உருவாக்கி அவர் பேசுவதை போன்றே பேச வைக்கும் வீடியோக்களையும் உருவாக்கலாம். இந்த நேரத்தில் நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். தெரிந்தவரின் குரல் தானே, அறிமுகமானவரின் குரல் தானே என்ற அவசரத்தில் சொல்லிவிட முடியாது. எனவே விசாரிக்க தேவையானதை விசாரித்து நின்று நிதானித்து செயல்பட வேண்டும். தகவல்களை பகிரும் விடயத்திலே அவசரப்பட்டு கண்மூடித்தனமாக நடப்பதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. அதில் ஒன்றுதான், முதலாவதாக நான் தான் சொன்னேன் என்ற பெயரை எடுக்க வேண்டும் என்பது. சில பேருக்கு அப்படி ஒரு ஆசை, இந்த தகவலை நான் தான் முதலாவதாக சொன்னேன், மற்றவருக்கு முன்னால் முந்திக் கொண்டு சொல்லிவிட வேண்டும், முந்தி சொல்லிவிட்டேன் என்ற பெயரை எடுக்க வேண்டும் என்று அவசரப்படுகின்றார்கள். மதிப்புக்குரியவர்களே, இன்றைக்கு தகவல் நிலையங்கள் இருக்கின்றனவே, செய்தி ஸ்தாபனங்கள், அவைகளுக்கிடையிலே நிறைய போட்டி. இன்றைய உலகத்திலே பணத்தை முதலீடு செய்து லாபம் பெறும் துறைகளிலே முக்கியமான ஒன்றுதான் செய்தி நிறுவனங்களை நடத்துவது. விளம்பரம் மூலமாக கோடி கோடியாக அவர்களுக்கு பணம் கொட்டுகின்றது.
அவர்களுக்கு செய்தி நிறுவனங்களுக்கு இடையிலே போட்டியில் நான் தான் முதலாவதாக செய்தி சொல்லும் நிறுவனம் என்று பெயர் எடுக்க அதன் மூலம் பெரிய விளம்பரங்களை எடுப்பதற்கு அவர்கள் கண்டதை சொல்லுவார்கள் அவசரப்பட்டு. இந்த நிலைமை தனிப்பட்ட முறையில் எங்களுக்கு வரக்கூடாது. ஏனென்றால் முதலாவது சொல்லிவிட்டேன் என்ற பெயர் வர வேண்டும் என்று நாங்கள் அவசரமாக செயல்பட்டு அந்த செய்தி நல்ல செய்தியாக இருந்தால் நல்லதை முதலாவது சொன்ன நன்மை எமக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் அது பிழையான செய்தியாக இருந்தால் பிழையான ஒரு செய்தியை முதலாவதாக நான் பரப்ப அதை நம்பி இன்னும் ஒரு பரப்ப இப்படியே அது போய்கொண்டிருக்கும். சோசியல் மீடியாக்களிலே பரப்பும் செய்திகள் இருக்கின்றனவே, அதே பரப்பியதன் பின்னால் அடுத்த சில வினாடிகளில் நிமிடங்களில் அது பிழையென்று தெரிய வந்தாலும் கூட எல்லாவற்றையும் திருத்திவிட முடியாது. பிடிக்கவே முடியாத தூரத்துக்கு செல்லும் பொழுது அது போய்விடும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மதிப்புக்குரிய சகோதரர்களே, இன்னும் சில பேருக்கு வேலை வெட்டி கிடையாது, பொறுப்புகள் கிடையாது, தனக்கென்று வேலை கிடையாது, வேலை இல்லாமல் அப்படி உட்கார்ந்து இருப்பவர்கள் கையிலே ஒரு ஸ்மார்ட் போன் இருந்தால் தகவல்களை கண்டபடி அங்கும் இங்கும் ஷேர் பண்ணி கொண்டே இருப்பார்கள். இன்னும் சில பேருக்கு தாம் தகவல்களை சொல்லுவதன் மூலமாக கிளிப்புகளை அவர்கள் பதிவேற்றம் பண்ணுவதன் மூலமாக நிறைய பேரை சம்பாதிக்க வேண்டும், நிறைய ஃபாலோவர்ஸ்கள் வர வேண்டும், பல பேர் அதை பார்க்க வேண்டும், அதன் மூலமாக தனக்கு பணம் வர வேண்டும் என்பதற்காக செயல்படுகின்றார்கள். யூடியூபர்ஸ்களிலே நிறைய பேர் அதன் மூலம் சம்பாதிப்பதற்காக பரபரப்பான செய்தி என்று ஒன்றை சொல்லுவார்கள், மக்களை கவரும் பெரிய தலைப்புகளை போட்டு விடுவார்கள். பார்த்தால் அதில் பெரிதாக ஒன்றும் இருக்காது, அவர்களும் அதை சரியாக பார்த்திருக்க மாட்டார்கள். எனவே பணம் சம்பாதிக்கும் நோக்கத்தில் இந்த செய்திகளை பரப்புபவர்கள் இருக்கின்றார்கள் பிழையான வழியில். உண்மையிலேயே செய்திகளை ஷேர் பண்ணக்கூடிய தகவல் பரிமாற்றத்துக்கான இன்றைய உலகத்தின் வளர்ச்சி அல்லது வசதி என்பதில் ஒரு நல்ல பக்கம் நிச்சயமாக இருக்கின்றது, பயனுள்ள ஒரு நல்ல பக்கம் இருக்கின்றது. இங்கு நாங்கள் பார்க்க வந்தது அந்த நல்ல பக்கத்தில் அல்ல, அதில் பாதிப்பான அதில் எதிர்மறையான பக்கத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். அதுதான் இன்று நிறைய நடக்கின்றது. எனவே இவைகளில் நாங்கள் தெளிவு பெறுவோமாக. வல்ல அல்லாஹ் எம் அனைவருக்கும் தெளிவை தருவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபிஅஹு பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். மதிப்புக்குரிய சகோதரர்களே, இன்றைய நிலையில் நாம் எப்படி நடப்பது என்ற அந்த தலைப்பில் இன்றைய நிலையில் ஒன்றுதான் இந்த யுத்தத்தின் காரணமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய மோசமான விளைவுகள். பொதுவாகவே யுத்தம் என்று வந்தால் அந்த யுத்தத்திலே ஈடுபடக்கூடிய அந்த தரப்புகளுக்கு மாத்திரம்தான் பாதிப்பு என்று இருக்கும். ஆனால் இந்த யுத்தம் உலகத்தில் ஒரு பிராந்தியத்தில் நடக்கின்றது. ஆனால் இதன் பாதிப்பு உலகளாவிய ரீதியில் பல நாடுகளில் மக்களுக்கு இதன் மூலமாக பாதிப்பு ஏற்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். மதிப்புக்குரிய சகோதரர்களே, நாம் இன்று பார்க்கின்றோம் தானே, எரிபொருள் பெட்ரோல் விடயத்திலே அது கிடைப்பதற்கு தட்டுப்பாடு வரலாம் என்றும் வரிசையாக நின்று எடுக்க வேண்டிய அந்த நிலைமையும் அதில் கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்ட ஒரு நிலைமைக்கு நாம் வந்திருக்கின்றோம். அதே போன்று எரிவாயு கேஸ் விடயத்தில் இருக்கலாம், அதிலும் தான் அடுத்ததாக இதையே ஒட்டி வரக்கூடிய நாட்டின் வறட்சி மட்டுமல்ல, இந்த எரிபொருள் விடயத்தின் பின்னணியிலும் வரக்கூடிய மின்சாரத்துக்கான சில தட்டுப்பாடுகள் வரலாமோ என்ற ஒரு ஆபத்தில் நாங்கள் இருக்கின்றோம். பொதுவான ஒரு பொருளாதார நெருக்கடியை நாங்கள் கிட்டத்தட்ட இலேசாகவாவது ஆரம்பித்திருக்கின்றது நாங்கள் உணர துவங்கி இருக்கின்றோம். மதிப்புக்குரிய சகோதரர்களே, இந்த யுத்தம் மாத்திரம் நிற்காமல் தொடர்ந்து நடக்கும் என்றிருந்தால் அல்லது நீண்ட காலம் தொடரும் என்றிருந்தால் இந்த நிலைமை இன்னும் மிக மிக மோசமாகலாம் என்பதுதான் பொதுவான எதிர்வு கூறல் சகோதரர்களே. எனவே இப்படி நேரத்திலே சில பிரதானமான அம்சங்கள் இருக்கின்றன. அதில் விலை அதிகமாகுவது என்பதும் அதில் தட்டுப்பாடு வருவது என்பதும் எல்லாவற்றிலும் சிக்கலை கொண்டு வந்துவிடும். எரிபொருளிலே விலை அதிகமாகுவது என்பது ஏனைய எல்லா பொருள்களிலுமே, உடைகள் மட்டுமல்ல, உணவுகள் மட்டுமல்ல, எல்லாவற்றிலுமே விலை உயர்வுக்கான ஒரு நிலைமையை கொண்டு வந்துவிடும். எனவே இந்த சந்தர்ப்பங்களிலே நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? பெரிய ஒரு தலைப்பு, சுருக்கமாக சொல்லுகின்றேன். பொதுவாக ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த அச்சநிலை அல்லது உண்மையிலே ஆரம்பித்திருக்கக்கூடிய பொருளாதாரத்தின் நெருக்கடி, இதிலே நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்பதில் முதலாவது இந்த நிலைக்கு என்ன காரணம் என்று நாங்கள் சிந்திப்போம். பொதுவாகவே பொருளாதார நிபுணர்கள் அதிலே ஆய்வு பண்ணுவார்கள். பௌதீக ரீதியிலே
பிராந்திய பிரச்சனைகள் காரணமா, அல்லது சர்வதேச சம்பவங்கள் காரணமா, அல்லது நாட்டின் அரசியலமைப்பின் அவர்களுடைய நிர்வாக குறைபாடா என்று எல்லாம் பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய நெருக்கடிகளுக்கு ஆய்வு பண்ணுவது உண்மையிலே பிழை அல்ல, நல்லதுதான். ஆனால் அது காரணமா இது காரணமா, எதனால் இது நடந்தது என்றெல்லாம் நிறைய சிந்திக்கும் நாங்கள் முக்கியமான ஒரு காரணத்தை சிந்திக்காமல் விட்டு விடுகின்றோம். எமக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் இயல்பாக நடந்த சாதாரண வாழ்க்கையில் கஷ்டமும் நெருக்கடியும் வருகின்றதா, முதலாவது நாங்கள் சிந்திக்க வேண்டியது என்ன தெரியுமா? அல்லாஹுடனான எமது தொடர்பில் ஏதாவது பிழை வந்து விட்டதா, எம்மால் என்ன பாவங்கள் நடக்கின்றன? காரணம் என்ன தெரியுமா? மா அஸாபக்கும் மின் முஸீபத்தின் ஃபபிமா கஸபத் ஐதீக்கும். அல்லாஹ் சொல்லிவிட்டான் குர்ஆனிலே, எந்த ஒரு முசீபத் உங்களுக்கு வருகின்றது என்றால் அதற்கு நீங்கள் தான் காரணம், நீங்கள் செய்த பாவம் தான் காரணம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். எனவே அதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். நாம் என்ன செய்கின்றோம், எம்மால் என்ன தவறு நடக்கின்றது என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹுடனான தொடர்பை சீர் செய்து கொள்ள வேண்டும். நிறைய இஸ்திக்பார் செய்ய வேண்டும். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னதை போன்று மா நஸல, அவர்கள் சொன்னார்கள், மா நஸல முஸீபத்துன் இல்லா பிதன்பின் வமா ருஃபிஅத் முஸீபத்துன் இல்லா பிதௌபத்தின். எந்த ஒரு சோதனையும் வருவதற்கு காரணம் பாவம் தான் காரணம். அந்த சோதனை எம்மை விட்டு விலகுவதற்கு முறை என்ன தெரியுமா? தௌபா செய்து திருந்துவதுதான் முறை என்று சொன்னார்கள். ஒரு நல்ல அறியாரிடத்திலே சொல்லப்பட்டது, விலைவாசி அதிகமாகிவிட்டது, பொருட்களின் விலை கூடிவிட்டது என்று சொன்ன பொழுது, அது உயர்ந்து விட்டது என்று சொன்ன பொழுது அவர் அழகான ஒரு பதில் சொன்னார், அன்சிலூஹா பித்தக்வா. உயர்ந்து போன அந்த விலையை கீழே இறக்க வேண்டுமா? தக்வாவை கொண்டு இறக்குங்கள், அல்லாஹ்வுடைய அச்சத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள் என்று. எனவே அந்த விடயத்திலே நாங்கள் சிந்திக்க தவறி விடுகின்றோம். மதிப்புக்குரிய சகோதரர்களே, இது போன்ற பொருளாதார நெருக்கடிகள் வரும் பொழுது நாங்கள் கவனமாக செயல்பட வேண்டும். ஒன்று, எம்மிடத்திலே சுயநலம் இருக்கக்கூடாது. யார் என்ன கேடு கிட்டாலும் எனக்கு என்று பொருள்களை சேர்த்துக் கொள்வது, அல்லது வரிசையில் நின்று பொருள்களை எடுக்கும் பொழுது கோட்டாக்கள் பங்கிடப்படும் பொழுது யாருக்கு கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை, எனக்கு கிடைக்க வேண்டும் என்று சுயநலத்தனமாக நடக்கக்கூடாது. இதில் மற்றவர்களுடைய பொது நலன் விடயத்தில் நாங்கள் அக்கறை செலுத்த வேண்டும். அடுத்ததாக மதிப்புக்குரிய சகோதரர்களே, இம்மிடத்திலே நிலைமை இன்னும் மோசமாகலாமோ என்று சொல்லப்பட்ட சந்தர்ப்பத்திலும் கூட ஒன்றும் நடக்காதா இருக்கும் என்பதை போன்று கண்டபடி நாங்கள் நடக்கக்கூடாது. இம்மிடத்திலே ஒரு திட்டமிடல் இருக்க வேண்டும். தவக்குள் இருப்பதுடன் முயற்சி, ஒரு திட்டமிடல் இருக்க வேண்டும். முக்கியமாக நாங்கள் சேமிப்பு என்பதும் சிக்கனம் என்பதும் எமக்கு தேவைப்படுகின்றது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த பொருளாதார நெருக்கடி வரும் நிலைமைக்கு அவர்கள் செய்த அந்த திட்டம் இருக்கின்றதே, இன்றைக்கும் முஸ்லிம் அல்லாதவர்களும் அதை ஆச்சரியமாக பார்க்கின்றார்கள். அந்த நாட்டு ராஜா ஒரு கனவு காண, அந்த கனவுக்கு பலனை அவர் தேட, சரியாகவே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தான் கனவுக்கு அழகாக பதில் சொல்பவர் என்று சிறையில் இருந்தவர் கொண்டு வரப்பட்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த கனவை கேட்டுவிட்டு சொன்னார்கள், இந்த ஆரம்பத்தில் ஓரிரு வருடங்கள், சுமார் 7 வருடங்கள் விளைச்சல் நன்றாக இருக்கும், அமோகமான விளைச்சல் கிடைக்கும், அதற்கு பின்னால் பயங்கரமான ஒரு பட்டினியும் பஞ்சமும் வரப்போகின்றது என்று சொல்லிவிட்டு அவர் அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு அழகான ஒரு வழியை சொன்னார்கள். என்ன சொன்னார்கள் தெரியுமா? இந்த ஆரம்ப வாதங்களிலே நிறைய நீங்கள் தானியங்களை பயிரிடுங்கள், விவசாயம் பண்ணுங்கள், அதிலிருந்து விவசாயத்தில் வரக்கூடிய அந்த தானியங்கள் பயிர்களிலே உங்களுக்கு தேவையானதை கொஞ்சமாக சாப்பிடுங்கள், தேவையான அளவு மட்டும் சாப்பிட்டு விட்டு மற்றவர்களை நீங்கள் அப்படியே கதிர்களில் வைத்துக் கொள்ளுங்கள். பிறகு கஷ்டம் வரும் காலத்திலே அதை நீங்கள் அறுவடை செய்து அதை நீங்கள் எடுத்து அதை மக்களுக்கு பங்கிடலாம் என்ற அருமையான ஒரு திட்டத்தை சொன்னார்கள். அந்த திட்டத்துப்படி அந்த நாட்டில் அவர்கள் சொன்னதை போன்றே நிலைமை வந்தது. அவர்களுடைய திட்டத்தின் அடிப்படையில் செயல்பட்டார்கள். அந்த பஞ்ச காலத்தையும் பொருளாதார நெருக்கடி கடுமையாக வந்த காலத்தை அவர்கள் வெற்றியாக கடந்தார்கள் என்பதை எங்களுக்கு பார்க்கலாம். எனவே இம்மிடம் சேமிப்பு என்றொன்று இருப்பதுடன் சிக்கனம் என்ற ஒன்றும் வர வேண்டும். மதிப்புக்குரிய சகோதரர்களே, இன்னும் ஒன்றை நாங்கள் புரிய வேண்டும், மிக கவனமாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பொருள்களின் விலை அதிகமாகின்றதா, பொருள்களுக்கு கிராக்கி வருகின்றதா என்று வரும் பொழுது குறிப்பாக வியாபாரிகள் இதை தமக்கு சாதகமாக பயன்படுத்த ஆரம்பிப்பார்கள். பார்க்கலாம், எங்களுக்கு பொருள்களுக்கு தட்டுப்பாடோ விலை உயர்வோ வரப்போகின்றது என்று பொழுது கடைகளில் வியாபாரிகளும் தான் அல்லது கூலிக்கு வாகனம் ஓட்டுபவர்களும் தான் அந்த வாகனங்களுக்கான கூலிகளையும் பொருட்களுக்கான விலைகளையும் கண்டபடி 1க்கு 10ஆக கூட்டி விடுவதை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த மக்களுக்கு கஷ்டம் வரும் சந்தர்ப்பத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்துவது ஒரு முஸ்லிமின் பண்பு அல்ல சகோதரர்களே. சாதாரண இயல்பான நிலைமையிலே அதே மக்களை வைத்துத்தான் இவர்களது வியாபாரம் ஓடுகின்றது, இவர்களது வாகனமும் ஓடுகின்றது.
அதே மக்களை வைத்து சாதாரண காலத்தில் இவர்கள் சம்பாதித்தார்கள் என்றிருந்தால் அதே மக்களுக்கு கஷ்டம் படும் பொழுது இவர்களும் அந்த கஷ்டத்தை இன்னொரு கஷ்டமாக மாற்றும் நிலைமைக்கு வரக்கூடாது. அவர்களுக்கு துணையாக உதவியாக இருக்க வேண்டும். மதிப்புக்குரியவர்களே, சமூகத்தில் என்னதான் பொருளாதார நெருக்கடி வந்தாலும் அதை நாங்கள் வெற்றிகரமாக கடக்கலாம். எப்பொழுது தெரியுமா? எம்மில் வசதி உள்ளவர்களுக்கு நல்ல மனம் இருந்தால், மற்றவர்களின் நலனுக்கு முன்னுரிமை கொடுத்தால், சுயநலத்தனத்தை நாங்கள் விட்டுவிட்டால் எந்த ஒரு நெருக்கடியையும் கடந்து விடலாம். இந்த சந்தர்ப்பங்களிலே பணக்காரர்கள் இல்லாதவர்களுக்கு உதவுவதற்கு முன்வர வேண்டும். இப்படி நாங்கள் செயல்பட வேண்டும். நாம் எமது திட்டங்களை அழகாக வகுத்துக் கொண்டு நல்ல ஒரு மோமினுடைய நடைமுறை, அவனது செயல்பாடு எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி நடந்து கொள்ள வேண்டும். வல்ல அல்லாஹ் அனைவருக்கும் அருள் புரிவானாக. யா அல்லாஹ், எமது பாவங்களை மன்னிப்பாயாக. எமது தாய் தந்தையர்கள் உஸ்தாதுமார்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்கே முஸ்லிம்கள் கஷ்டப்படுகின்றார்களோ அங்கெல்லாம் முஸ்லிம்களுக்கு விடிவையும் அவர்களுக்கு விமோசனத்தையும் கொடுப்பாயாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.